மக்களே ஒரு வழியாக நாங்கள் நினச்ச மாதிரி பைக் எடுக்க கிளம்பிட்டோம். நீங்கள் மட்டும் போகிறீங்க நானும் வருவேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் கூட ஒட்டிக்கிட்டு வரா. சரி வான்னு அவளையும் கூட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பைக்கை எடுத்தே அவனு சொல்லிட்டு 3 பேரும் வெறித்தனமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வண்டி இருந்தால் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்க முடியும்ட்டு இப்போ கொஞ்சம் நாளாக தெரிஞ்சுக்கிட்டனால ஒரு வழியாக எப்படியோ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே கொஞ்சம் நடக்க வேண்டிய வச்சு கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு தர்பூசணி கடையை பார்த்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் கேட்ட கொஞ்ச நேரத்தில் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. குடிக்கும் போது தான் தெரிஞ்சு அது ஸ்டாக் கிடையாது, ஸ்பூனுன்ட்டு. ஒரு வழியாக ஜூஸை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற மொதல் ஷோரூம் வந்து ஹீரோ ஷோரூம். Zoom 125 ஸ்கூட்டர் தான் பார்க்க போயிருந்தோம். கேட்டதுக்கு இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அங்கேருந்து நேராக நாங்கள் டிவிஎஸ் ஷோரூம் வந்துட்டோம். டிவிஎஸ் ஷோரூமில் நிறைய ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. எந்த வண்டி எடுக்கலான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஒரு வழியை தேடி பார்த்து இந்த வண்டி நல்லா இருக்குன்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் கேட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் தானே தரலாமல் போயிட்டு வாங்கிட்டு இந்தாங்க வண்டியை கையில் கொடுத்துட்டாங்க. வண்டியில் என் முன்னாடி குறைச்சி சல்லுன்னு திருக்கிட்டேன். கொஞ்சம் தூரம் போகவே போதும் நிப்பாட்டுன்னு இறங்கிட்டா. இங்கேயும் செட் ஆகலான்னு கிளம்பிட்டோம். சரி பூ வாங்கலான்னு கடைக்கு வந்தேன். பார்த்தீங்களா எப்படி வேற மரிச்சு வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு 2 பேரும் பூ வாங்கிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி கடைசி ஆப்ஷனாக யமகா ஷோரூம் வந்துட்டோம். கடைசி ஆப்ஷனாக கிடையாது, இதான் முதல் ஆப்ஷனு. ஏன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம் யமகா ஷோரூம் தான் பைக் எடுக்க போகிறோன்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் யமகா பைக் ஷோரூம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணனால நான் வந்து பைக்கை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் முதல் ஆப்ஷனாக இந்த ஸ்கூட்டரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப நேரம் ஷோரூமில் உட்காந்ததுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால வெள்ளரிக்காய் சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா பசிக்கு சோள புரியா அப்படின்ட்டு நேராக டீ கடைக்கு வந்துட்டோம். வெள்ளரிக்காய் சாப்பிட்டது பத்தல, அதனால தான் ஆளுக்கு ஒரு பணியாரம் எடுத்துக்கிட்டோம். சாப்பிட நிறைய இருந்துச்சு. சரி இப்போதைக்கு போதுன்ட்டு நேராக டேபிளுக்கு போயிட்டோம். என்ன வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக ஷோரூம் கிளம்பி வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து நேராக ஷோரூமுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கையில் ஒரு ஃபார்மை கொடுத்தாங்க. ஃபார்மை கொடுத்துட்டு அதில் இருக்க எல்லா இடத்துலையும் சைன் போட சொன்னாங்க. நானும் அவங்க சொல்கிற இடத்துலலாம் சைன் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சாதுன்னு பார்த்தா இது பார்த்தா இன்னும் போடணும்னு சொல்லிட்டு இன்னொரு பேப்பர் கொடுத்தாங்க. அதையும் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு வழியாக அவங்க சொன்ன எல்லா இடத்துலையும் சைனை போட்டுட்டு பேமெண்ட் பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் மேலே போயிட்டு உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்கோ அந்த வண்டி எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. நாம சூஸ் பண்ணது ஒயிட் கலர். அதிலே 3 வண்டி இருந்துச்சு. 3 வண்டியில் ஒரு வண்டியை செலக்ட் பண்ணி நானே ஃபிட்டிங் போட ஆரம்பிச்சிட்டேன். நாம தான் ஆல்ரெடி மெக்கானிக் ஆச்சு, அதனால தான் நானே எல்லாத்தையும் கழட்டி மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியாக சேஃப்டியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். நான் கூட ரொம்ப டைம் எடுக்கும்னு நினச்சேன். எல்லாத்தையும் பிரித்து போட்டதுக்கப்புறம் அண்ணன் வந்து இதுக்கு மாட்டக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து வந்தார். நானே எல்லாத்தையும் பிரித்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என் மைண்டில் வந்து ஞாபகம் வரது சாங்கெல்லாம் ஓடிச்சு. சாங்கை கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டு என் முன்னாடி ரோஸ் கொடுத்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணான். எதுக்குன்னு கேட்டால் எனக்கு வந்து ரோஸ் தேவான். நாம 90s கிட்ட இதெல்லாம் நமக்கு எங்கே தெரிய போகுது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே நாள் தான், அது பிப்ரவரி 14 மட்டும்தான். அதனால் என் பொண்டாடி கொடுத்த பூவை அவளுக்கே திருப்பி கொடுத்து நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். பூவை வாங்கிட்டு நான் 90s கிட்டுங்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வேற கலாய்ச்சாங்க. வண்டியில் இருக்க எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு லிஃப்ட்டு கீழே இறக்கிட்டோம். கண்ணாடி மட்டும் மாட்ட வேண்டிய இருந்துச்சு, அதே மாட்டி முடிச்சிட்டேன். வண்டியை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி எல்லா சென்சாரும் கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக நாங்கள் எதிர்பார்த்த பெஸ்ட் மூவ்மெண்ட்னா அது இதுதான். வண்டி கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமாளிச்சலான்ட்டு ஒரு தைரியமாக வந்துச்சு. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு நம்ம அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நேராக கோயிலுக்கு வந்து கோயிலில் ஒரு பூஜையை போட்டு அப்படியே வண்டிக்கு ஒரு மாலையை போட்டு அப்படியே செல்லுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே செல்லுன்னு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பி 2 பேர் போய் இருக்கோம்னா வண்டிக்கு கீச்சன் எடுக்க கடைக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 2 பேருக்கும் பயங்கரமான கன்ஃபியூஷன். என்னன்னா கீச்சன் நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க, அதனால தான் கன்ஃபியூஷன். ஒரு வழியாக ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு ஒன்று எடுத்துட்டோம். அதில் எங்கள் நேம் எழுத சொல்லிட்டோம். அவருக்கு பேர் எழுதிக்கிட்டு இருக்கும்போது என் முன்னாடி சும்மா இருக்கமா அங்கே இருந்த பொம்மை கூட விளாண்டுக்கு இருந்தா. ஒரு வழியாக அங்கேருந்து கீச்சன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பைக் வாங்கின ஃபுல் வீடியோ பார்க்கணுமா இதான் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா.